இந்த பையன் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு கடையில் ரோபோட் பொம்மை இருக்கதை பார்க்குறான். அந்த ரோபோட் பொம்மையை பார்த்தோன்னா இந்த பையனுக்கு எப்படியாச்சும் அந்த ரோபோட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. ஆனால் இந்த பையனுக்கு அந்த ரோபோட்டை வாங்குற அளவுக்கு காசு இல்லை. இந்த பையன் என்ன செய்யறான்னா அந்த ரோபோட்டுக்காக காசு சேர்க்க தொடங்குறான். அப்புறமா இந்த பையன் சாப்பிடலாம் அப்படின்னு போறான். அப்படி போகும்போது இந்த பையனோட தாத்தா ஸ்கூலுக்கு நேரம் வச்சு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த பையனும் சாப்பிடாம அப்படியே போயிடுறான். இந்த பையனோட தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லவர். மற்றவங்களுக்கு உதவி பண்றதுன்னா இவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அப்படி ஒரு வயசானவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரும்போது இந்த பையனோட தாத்தா உதவி செய்யறத பத்தி இந்த பையனுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அப்புறமா கிளாஸை காட்டுறாங்க. கிளாஸுக்கு மேக்ஸ் டீச்சர் வராங்க. அந்த டீச்சரும் எல்லாருமே மேக்ஸ் புக் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸ் புக் எடுக்கிறாங்க. அப்புறமா அந்த கிளாஸ்ல ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையனோட மேக்ஸ் புக் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பழசா கிழிஞ்சு போயிருக்கு. இதை பார்த்து இந்த பையன் ரொம்பவுமே கவலைப்படுறான். இதை பாத்தீங்கன்னா அந்த பையன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்ப டீச்சர் சொல்றாங்க, லகன் என்ன பண்ற, ஒழுங்கு மரியாதை உன்னோட மேக்ஸ் புக்கை பாரு அப்படின்னு. லகனும் ஓகே டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேக்ஸ் புக்கை பாக்குறான். அப்புறமா லகனும் இந்த பையன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறமா என்ன நினைச்சேன்னு தெரியல, அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்புறமா லகன் தொழுகும் போது அவன் ஆசையா வாங்கிருந்த அந்த ரோபோட் பொம்மையோட போட்டோ அங்கே இருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறமா பையனோட காசை பார்க்கறான். அந்த ரோபோட் பொம்மையை வாங்குற அளவு அவன்கிட்ட காசு இருக்கு. லகனும் ஸ்கூலுக்கு ரெடியாகி போறாங்க. மேக்ஸ் டீச்சரும் அந்த கிளாஸுக்கு வராங்க. வந்து உங்களோட மேக்ஸ் புக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக்ஸ் டீச்சர் அந்த பையனோட கிழிஞ்சு போன மேக்ஸ் புக்கை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னு இந்த பையனை நல்லா திட்டிட்டு என்னோட ஸ்டாஃப் ரூமுக்கு அப்புறமா வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. லகனும் அந்த ரோபோட்டை வாங்குறதுக்காக அவனோட காசை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு போது சைட்ல பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ் புக் எல்லாம் இருக்கதை பாக்குறான். அப்புறமா லகனோட தாத்தாவும் லகனை கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லகனும் அந்த இடத்துக்கு வரான். அந்த பையன் அங்க இருக்கதை லகன் பாக்குறான். பார்த்துட்டு அவனோட தாத்தா கிட்ட கொஞ்சம் இருங்க தாத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போறான். லகனும் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் புக்கை எடுத்து அந்த பையனோட பேரை எழுதி அந்த பையன்கிட்ட அந்த மேக்ஸ் புக்கை கொடுக்குறான். இந்த பையன் அந்த மேக்ஸ் புக்கை பார்த்தோன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு லகனுக்கிட்டே நன்றி அப்படின்னு சொன்னா லகனும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றான். லகனும் அந்த பையனோட சிரிப்பை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். அப்படியே இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமையும் முடிக்கிறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.